பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரை நான் ஆராதிப்பேன் நல்லவரை நான் ஆராதிப்பேன். வல்லவரை நான் ஆராதிப்பேன் நல்லவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் இறைவன் நமக்கென்று கொடுத்த நாள். இந்த நாள் ஒருவேளை நமக்கு ஒரு இறுதி நாளாக இருக்கலாம். இந்த உலகத்தில் எத்தனை நாள் நாம் வாழ்வது என்பது கடவுளுடைய விருப்பம். அவை ஒவ்வொரு நாளும் அவருடைய கொடை. எனவே நன்றி செலுத்துவோம், அவரை ஆராதிப்போம், அவரை புகழ்வோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். மூவரு இறைவா உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக மனிதனாக பிறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். மரியாயின் மைந்தனே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். சிலுவையில் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம்.
சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். சாவிலிருந்து உயிர்த்தெழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை நாதரே உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் உணவே உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் வார்த்தையே உம்மை ஆராதிக்கிறோம். என்றும் எங்களோடு இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்படியே அவரை ஆராதித்து கொண்டு வணங்கி நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். நம் மத்தியில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார். அருமையான காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கவும், ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைக்கவும், பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கவும், ஒவ்வொருவருக்கும் நான் உன் தெய்வம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை நம்பி வா, நான் உன்னை வழி நடத்துகிறேன், நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் என்று நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தவும், நம்மை பாதுகாக்கவும் வருகிற தெய்வம், நல்ல ஆயனாக இருக்கின்றவர். திருப்பாடல் 122 8-9 வசனங்கள். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் உனக்காக மன்றாடுகிறேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இதுதான் கடவுளின் இல்லம். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அது அவருடைய இல்லம். ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் அங்கேயும் நம் கடவுளின் இல்லம் இருக்கிறது. கடவுளை நான் நம்பி வாழும் பொழுது நான் எங்கே போனாலும் என் ஆண்டவர் என்னை சூழ்ந்திருக்கின்றார். எனக்கு உள்ளமும் புறவுமாக என்னை சூழ்ந்திருக்கிற தெய்வம். நான் எங்கிருந்தாலும் அங்கேயும் கடவுளின் இல்லம் இருக்கிறது. அந்த கடவுளின் இல்லத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்லுகின்றார்? உன்னுள் சமாதானம் நிலவுவதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக. இது ஆண்டவருடைய வார்த்தை தான். இது அவர் பிறக்கும்போதே சமாதானத்தை கொடுக்கிறார். உலகிலே நன்மனதோருக்கு அமைதி, உங்களுக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்த பிறகும் திருப்பலி நேரத்தில் சமாதானம் சமாதானம் என்ற வார்த்தை பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். என்றால் கடவுளை நம்பி வாழும் பிள்ளைகள் அனைவருக்கும் சமாதானம் நிலவ வேண்டும். அவருடைய உள்ளத்திலே சமாதானம், குழப்பங்கள், கொந்தளிப்புகள், வேண்டாத எண்ணங்கள், பகைமை, வைராக்கியம், சமாதானம் இல்லாத நிலை வேண்டாம். நீ சமாதானத்தின் தெய்வம் உனக்குள்ளே குடிக்கொள்ளும் பொழுது நீ அவருடைய இல்லம், அங்கு சமாதானம் இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்றவர்கள் சமாதானம் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ யாரை சந்தித்தாலும் அங்கு சமாதானம் வழங்க வேண்டும். மரியாளும் எலிசபெத்தும் சந்திக்கும் பொழுது கடவுளின் இல்லம் அவர்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் வாழ்த்தி தங்கள் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். இங்குதான் ஆண்டவருடைய வார்த்தை. உன் எதிரிகளையும் நீ அன்பு செய் என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? உனக்குள்ளே இருக்கிற தெய்வம், உனக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களும் அந்த கடவுளுடைய பிரசன்ன உன்னிடமிருந்து அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சமாதானம். உனக்கு அடுத்திருப்பவர்களை அன்பு செய் என்று சொன்னால் உனக்குள்ளே இருக்கிற தெய்வம் இந்த சமாதானத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனைவருக்கும் சமாதானம் கடவுள் கொடுக்கிற கொடை. இந்த சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவரை தேடி வரணும்.
அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தீமைகளுக்கும், எல்லா விதமான தீய பழக்கங்களிலிருந்தும் உனக்கு மனமாற்றத்தை கொடுக்கிறவர் என்றால் சமாதானத்தை வழங்குகிறவர். அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை ஒப்பு கொடுங்கள். எங்கே சமாதானம் இல்லை என்றால் இந்த சமாதானத்துக்காக கேளுங்கள். எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கு சமாதானத்துக்காக கேளுங்கள். அவரை பாடி அவருடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆமென். அன்பு தந்தையே, இறைவா, நாங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அழியக்கூடாது என்று வாழ்வளிக்கிற தெய்வமாக எங்கள் மத்தியில் பிரசன்னமாக மனித உருவத்தில் பிறந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வமாக நற்கருணையில் வீற்றிருக்கிற இந்த வேளையில் அவரை வாழ்த்தி போற்றி நாங்கள் நன்றி கூறி அவரை ஆராதிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உம்மை சந்திக்க வரும்பொழுது எங்களுக்குள்ளே இந்த சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் பலவிதமான பிரச்சனைகள், மனித மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கவலைகள், எல்லா விதமான துயரங்கள், வேதனையிலிருந்து எங்களுக்கு நீ அமைதி சமாதானத்தை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடைய
பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானே. எங்கள் பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுலப்பா. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறைவனின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் பாவங்கள் நம் குறைகள் அனைத்திலிருந்தும் நம்மை விடுவித்தருளும் என்று மன்னிப்பு கேட்போம். உலக நாடுகளை உமது அரசின் அமைதியில் ஒன்று சேர்க்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தூய்மையில் எங்களை உறுதிப்படுத்த திருவருட்சாதனம் அருள்வாக்கு வழியாக வருகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உம்முடைய மக்களுக்கு நிறைவான மீட்பளிக்க மாட்சியுடன் வர இருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. வாழ்வின் நிறைவாகிய இறைவா, உம்முடைய விசுவாசிகளாகிய நாங்கள் உம்மையே பற்றி கொள்ள வேண்டுமென்னும் ஆர்வத்தால் மேற்கொள்ளும் தவ முயற்சிகள் எங்கள் உள்ளங்களை சீர்படுத்துவதாக. இதனால் நாங்கள் தகுந்தவாறு பாஸ்கா விழாவை கொண்டாடி இறை அரசை பற்றிய நற்செய்தியை உலகறிய எடுத்துரைக்கச் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதைக் கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழ்வும். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து அதிகாரம் 47 இறை வாக்குகள் 1 முதல் 9 மற்றும் 12. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவிலில் மற்றும் பீடத்தின் தெற்கு பகுதியிலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாக அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீர் வழியா என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்பொழுது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்தது, நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாயும் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை
ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து ஆரப்பாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மரங்களிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நம்முடைய பதிலுரை, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அரணாயும் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அரணாயும் இருக்கிறார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. நம்முடைய பதிலுரை, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அரணாயும் இருக்கிறார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திருவுறைவிடமாகிய நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றது. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கிறார், அது ஒருபோதும் நிலைகுலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. நம்முடைய பதிலுரை, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அரணாயும் இருக்கிறார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். நம்முடைய பதிலுரை, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அரணாயும் இருக்கிறார். நிற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை புகழ்ந்தேற்றுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை புகழ்ந்தேற்றுகிறோம். தூயதொருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம்மிப்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை புகழ்ந்தேற்றுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 3, 5 முதல் 16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்கு வாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு
நெடுங்காலமாய் அவர் அந்நிலையில் இருந்ததை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியது யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என்று தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகத்தில் நாம் கேட்ட ஆண்டவர் செய்த அற்புதமான ஒரு காரியம், 38 ஆண்டுகளாக ஒரு குளத்தின் ஓரத்தில் படுத்து கிடக்கிறவன் ஆண்டுதோறும் அந்த தண்ணீரை கலக்கப்படும் பொழுது உள்ளே நுழைந்தால் குணமடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு இருந்தவன். ஆனால் அவனை இறக்கி விட யாரும் இல்லை. அவனுக்கு முன்னால் யாராவது போயிடுவான். அந்த நிலைமையில் தான் இயேசு அங்கே வந்து, அது இந்த 38 ஆண்டுகளாக இருந்தவன், நிறைய பேர் அங்கே இருந்தாங்க, அவனை பார்த்து கேட்குறார், நீ நலமடைய விரும்புகிறாயா? ஏனென்றால் அவன் நலமடைய விரும்பித்தான் இருந்தான். அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. உன் படுக்கையை தூக்கு, எழுந்து போய் என்று சொல்லி அவனும் தம் படுக்கையை எடுத்து செல்லுகின்றார். குணமடைந்தவனை பார்த்த பிறகும் அங்கிருந்த யூத பெரியவர்களுக்கு இது சகிக்க முடியல. இவன் குணமடைந்ததை பற்றி அவங்களுக்கு, நீ படுக்கையை தூக்கிட்டு போகிற, இன்னைக்கு ஓய்வு நாள், இது தூக்கிட்டு போகக்கூடாது. ஆனால் குணமடைந்ததை அவங்களால் பார்க்க முடியல. இதுதான் அந்த யூத பெரியவர்கள் இயேசு செய்த அற்புதத்தை காண மாட்டான். அவர் வழியாக செய்த எதையும் அவர்கள் அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. இந்த நிலைமையிலே நாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது சட்டமோ அல்லது பெரியவர்களோ யார் யார் என்ன சொல்கிறாங்களோ அது அல்ல பெரிய காரியம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், இதை நாம் உணர்ந்து நன்றி உணர்வோடு வாழ்வது தான். ஆண்டவரும் அவனை சந்தித்த பிறகு மீண்டும் சொல்லுவோம், மீண்டும் பாவம் செய்யாதே, நீ நலமாயிரு. நாம் நலமாக இருக்கணும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆனால் மனுஷன் விரும்ப மாட்டான். என்ன, அவனிடத்தில் கடவுள் நம்மீது வச்சிருக்கிற அன்பு மனிதனுக்கு இல்லை. இந்த அன்பு நமக்கு இருந்தால் அன்பு எல்லாத்துக்கும் மேலானது. அன்பு எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு எல்லாத்தையும் தாங்கி கொள்ளும். அன்புக்கு அழுக்காறு கிடையாது. அன்பு அனைவரையும் அரவணைக்கிறது. இந்த அன்பு இருந்தால் அதே நமக்கு சுகத்தை கொடுக்கும். அன்புதான் தெய்வம். கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு இருந்தால் எல்லாம் நலமாயிருக்கும்.
பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நம் நன்மைக்காகவும் பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் கைரன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாரி வழங்கும் வள்ளலாகிய இறைவா, நீர் எங்களுக்கு தந்தவற்றையே உமக்கு நாங்கள் காணிக்கையாக்குகின்றோம். அழிவுக்குரிய எங்கள் வாழ்வுக்கு பயன்படுகின்ற இப்பொருட்கள் அழியா வாழ்வை தரும் அருமருந்தாக்கிட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்லவரே, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உடல் உறுத்தலின் வழியாக நீ எங்கள் துர்க்குணங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நல்வாழ்வின் பண்புகளையும் அந்த வாழ்வுக்கு ஏற்ற பரிசினையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அளிக்கின்றீர். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையறாது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், பூவுலகிலும் இறைவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரை தேவரீர் வருமளவும் மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் மற்றும் குருக்கள், துறவியர், இன்று இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கும் மக்கள் அனைவரையும் நன்றியறிதலாக ஒப்புக் கொடுக்கும் செல்வமேரி தனகர் அவருடைய குடும்பங்களையும் உமது பரம அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்தோர் அனைவரையும் எஃபெக்ட் பெனடிக்ட், சூசை ஆஞ்சலின் தயாளன், சோலமன், மரிய, சாந்தோ, எஸ்டோ, சொர்ணம்மாள் இவர்கள் அனைவரையும் உமது ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயாகிய தூய மரியாள், புனித சூசையப்பர், அப்போஸ்தலர்கள், புனித ஜான் போஸ்கோவாக்கிய அனைத்து புனிதருடன் நாங்களும் நிலையான வாழ்வில் தாழ்மை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தவறமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் தந்தையாம் இறைவனை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி சமாதானம் தந்தருளும். இதோ நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் எனது ஆன்மா குணமடையும்.
பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடன் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏனென்றை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். என் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். செவிப்போமாக. நல்லாயனாகி இறைவா, நாங்கள் பங்கு பெற்ற இத்திரு உணவு எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்தி புதுப்பிப்பதாக. இதனால் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கும் உதவி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இதனால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ. இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ. இதனால் நன்றி சொன்னார் வாழ்வில் காட்டுதலே. வானிதை கேட்கும் நன்றி வாழ்வில் காட்டுதலே. வானிறை கேட்கும் நன்றி மனத்தாட்சியும் தரித்திரவும் தயவும் காட்டும் நன்றி. இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ. இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காக